ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை ரூடு மாஃபியா டேடியோட நெக்ஸ்ட் பாட்டு டேரக்ட் பண்ணிருக்கேன். டேரக்டாக நம்ம பாட்டுக்கள் அப்பெல்லாம் நான் பேசுகிறேன். பட் ரெண்டு பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா ஐம் ரிலி சாரி. ஜஸ்ட் இது வேறு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க, ஓகே? ஸ்டோரிக்குள்ள அப்பெல்லாம் ஜேகே ஒரு ஸ்லாப்புடா வச்ச ஸ்லாப்பில் டே மயங்கி விழுந்தா டே அப்படியே ப்ராடர் சொல்லி தூக்குனபடியே நேராக ஹாலுக்கு வராரு. சுகாவும் நம்ம ஜேகேயும் டே நேராக ஹவுஸ் கூட்டு வந்துட்டாங்க. ஜிமினாவும் நேராக ஹவுஸுக்கு கொண்டிருப்பாரு. இப்போது டேயோட பெட்டில் ஸ்லீப் பண்ணிகிட்ருக்காரு. டேயோட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணபடி நம்ம ஜேகே டேயோட ஃபேஸை தான் பார்த்துட்ருக்காரு. நான் உன்னை ப்ரொடெக்ட் என்னடா பண்ண பார்க்குறேன், ஏன்டா நீ சொல்லாமல் கொள்ளாமல் காலேஜை விட்டுலாம் வெளியே வர? முதல்ல அந்த பாடி கார்ட்ஸ்க்கெலாம் ப்ரொடெக்ட் பண்ண சொன்னால் காலேஜுக்குள்ளே போனதுக்கப்புறம் சைட் அடிக்க ஆரம்பிச்சிட்டானு உங்களுக்கு. இரு, அவங்களுக்கெல்லாம் நான் யாருங்கிறத முதல்ல காட்டுறேன். அந்த மாதிரி பேசி கொஞ்சம் கோவமாக டென்ஷன் ஆகி நேராக நம்ம ஜேகே நம்ம டேயும் ஜிமினாவே ப்ரொடெக்ட் பண்ண பாடி கார்ட்ஸ் அனுப்பியிருப்பாங்களா, அவங்க எல்லாரையும் ஒரே பிளேஸில் அந்த கார்டன் சைடில் அரேஞ்சாக வைக்கிறாரு. ஏன்டா டே, உங்களை ப்ரொடெக்ட் பண்ண சொல்லி தானடா காலேஜுக்கு அனுப்புனேன். என்ன திமிரு இருந்தால் என் பேபி காலேஜை விட்டு வெளியே போகிறது கூட தெரியாமல் நீங்கள் காலேஜிலே ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்கன்ட்டு பயங்கரமாக அந்த பாடி கார்ட்ஸ் அவ்வளோ பெரிய பனிஷ் பண்ணிகிட்ருக்காரு. பயங்கரமாக அடிக்கிறாரு. இந்த மாதிரி அடித்து பனிஷ் பண்ணிட்டு இருந்தா ஜிமினா இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ப்ளீஸ் கயாங் தேவையில்லாமல் அவங்கள கஷ்டப்படுத்தது அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எங்களை ப்ரொடெக்ட் தான் பண்ணாருங்கிற மாரி நம்ம ஜேகே கிட்ட எவ்வளவோ பேச வந்தாலும் சுகா அந்த பிளேஸ்லன்றாகி அவங்க யாரையும் சும்மா விடாட. அவங்கள கீல் பண்ணாலும் ஒன்றும் தப்பு இல்லை. என் பிரதர் இந்த மாதிரி ஆகிறதுக்கு அவங்க தான் காரணம். நம்ம மட்டும் கரெக்டான டயத்தில் போகாட்டா இனி என்ன லாபம் ஆகும்? அவங்கள யாரையும் விட்டுறாத ஜேகே, நீ விட்டாலும் நான் விட மாட்டேனுங்கிற மாதிரி சுகா பேசுகிறத கேட்டு ஜிமினா இன்னும் ஷாக் ஆகி, எதுக்காக இந்த மாதிரி பேசுகிற சுகா? ஏன் ஹயாங் தான் பைத்திய மாதிரி எல்லாத்தையும் பண்ணுவான்னு பார்த்தா அவங்க கூட சேர்ந்து நீ அந்த மாதிரி மாறிட்டியா என்ன? இந்த மாதிரிலாம் பண்ணாட. டேக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் டேயோட நேமை வச்சு டேயை திங்க் பண்ணி இந்த மாதிரி பனிஷ் பண்ணன்னு தெரிஞ்சால் அவன் இன்னும் உடஞ்சி போயிடுவான். சொன்னால் கேளுங்க, மேலும் அவனை கஷ்டப்படுத்தாதீங்க. இப்போ நம்ம அவனுக்கு கம்ஃபர்ட்டையும் ஒரு சாஃப்டான லவ்வையும் தான் கொடுக்க பார்க்கணும். அவனை மேலும் கஷ்டப்படுத்தாதீங்க ப்ளீஸ், சொன்னால் கேளுங்க. என் ஃப்ரெண்டை கஷ்டப்படுத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா கட்டுறதை பார்த்துட்டு ஜேகேயும் சுகாவையும் கொஞ்சம் கோவத்தை குறைச்சபடி பாடி கார்ட்ஸ் அங்கேருந்து போக சொல்லிட்டு நேராக ரூமுக்கு வந்தால் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் டே லைட்டாக ஐஸை ஓப்பன் பண்ணி என்ன எதுவும் பண்ணாட ஃபிலிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் எழுந்ததோடையே கத்துறாரு. இந்த மாதிரி கட்டுனோம் அதே ரூமுக்குள்ளடா நம்ம மொத்த பாய்ஸஸும் பேரண்ட்ஸுமே இருக்கிறாங்க. இந்த மாதிரி தன்னை சுற்றி அவ்வளோ பேர் இருக்கிறத பார்த்துட்டு டே பெட்டை விட்டு எழுந்த வேகிட்டுலேயே டேயோட மாமா வந்து டைட்டாக ஆக்ட் பண்ணபடி பயங்கரமாக அழுறாரு. எனக்கு இந்த லைஃப்பை பிடிக்கவே இல்லை, எல்லாருமே என்னை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க மாம், என்னை எதுக்காக போட் பண்ண, என்னையே இந்த வேலைக்கு கூட்டிகிட்டு வந்தேன், எனக்கு என் லைஃப்பை பிடிக்கவே இல்லை, எல்லா பர்சன்ஸுமே என்னை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகேயும் அதில் மென்ஷன் பண்ணி தான் நம்மகிட்டே சொல்லி அழுறாரு. இது நம்ம ஜேகேக்கும் பாய்ஸஸ் எல்லாருக்குமே நல்லா புரியுது. ஏன்னா ஃபோர்ஸ் பண்ணிட்டான்னு என்கேஜ்மெண்ட்டே பண்ணியிருக்காங்க. அந்த மூமெண்ட்டுக்கு என்னோடய ஃபீலிங்ஸை யாருமே புரிஞ்சுக்கலங்கிற மாதிரி டே அழுறதை பார்த்துட்டு பாய்ஸஸ் எல்லாருமே இந்த ரூமை விட்டு வெளியே போனோம். டேயோட மாமா அப்படியே டேயோட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணபடி அதெல்லாம் ஒன்றும் இல்லை டேமா, உன்னை நாங்கள் இனி எப்போவுமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம், உனக்கு என்னென்ன பண்ணுதுன்னு தோணுதோ அதை மட்டுமே பண்ணு, மேம் கண்டிப்பாக உனக்கு சப்போர்ட்டாக இருப்பேன். இல்லை நீ போய் சொல்கிற, நீ இந்த என்னை ஏமாட்டுன, நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்ட்டு, இனி எப்போதுமே என் பேபி பற்றி தான் நான் திங்க் பண்ணுவேன். க்ரை பண்ணாட, நீ வா, நீ வந்து அமைதி முதல்ல சாப்பிடு, நான் ஃபுட்டை ஃபீட் பண்ணி விட்றேன், நீ சாப்பிடு. நான் ஃபிலிக்ஸ், நீ அதை பற்றி திங்க் பண்ணாட, அது ஒரு பேட் ட்ரீம், எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஓ ஹயாங் அந்த ஃபிலிக்ஸை கில் பண்ணிட்டான். என்ன கில் பண்ணிட்டானா? என்ன சொல்கிறேம்மா? அப்படி தான் சுகா சொன்னான். ஏன் இந்த மாதிரி பண்ணார்? நீ வாய மூடு, அவன் பண்ணதுக்கு அவனை கில் பண்ணதில் ஒன்றும் எங்களுக்கு தப்பாக தெரியல, அமைதியாக ஃபுட்டாக சாப்பிடு. இந்த மாதிரி பேசிக்கிட்டு நம்ம டேக்கு ஃபுட்டை ஃபீட் பண்ணி விட்டா டேயோட மாம் கிட்ட மட்டும்தான் இப்போ நம்ம டே பேசிகிட்டு இருக்காரு, வேறு யாருக்கிட்டையும் பேச மாட்டேங்கிறாரு. ஜிமினா கரெக்டாக அந்த ரூம்குள்ளே என்றான்னா, ஜிமின் சாரிடா, நான் உங்ககிட்ட சொல்லாமல், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு எங்கேயும் அடிப்படலைல்ல? படலை. உன்னை ஹயாங் திட்டுனானா? அதெல்லாம் ஒன்றும் திட்டலை, நானும் உன்னை காலேஜிலேருந்து நீ வெளியே வர சொல்ல நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தேன். நீ ஓகே தானே? ஓகே தான். ஆனால் சுகா ஹயாங் ஃபிலிக்ஸை அது ஃபேக்கு, அது உண்மை கிடையாது. மாம் தேவையில்லாமல் ஆன்ட்டி சொல்லியிருப்பாங்க. என்ன ஆன்ட்டி? சும்மா கோவத்தில் சுகா திட்டுனது எல்லாத்தையும் டேக்கிட்ட வந்து சொல்லியிருக்கீங்க. டே பற்றி உங்களுக்கு தெரியாது அவன் எந்த அளவுக்கு சென்டிமெண்ட்டுன்ட்டு.
அப்படிங்கிற மாரி ஜிமினை இந்த மாரி பேசிட்டு, இப்போ வேணாலும் நீ ஆண்டிகிட்ட கேட்டு பாரு, கோவத்தில் சுகா அப்படி பேசினார் இல்லை ஆண்டி? ஆ ஆ ஆ ஆமாம் ஆண்டி, கோவத்தில் சுகா கில் பண்ண போகிறேன்னு பேசிகிட்டு இருந்தான்ட்டு அப்படி சொன்னேன். ஆனால் டெட்டாட்டன் இல்லை, கில் பண்ண போகிறேன்னு தான் சொன்னான், நீ டென்ஷன் ஆகாத. இப்படி டேயோட மாமும் ஜிமினாவும் பேசிகிட்டு இருந்தான். இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ லியோட ஹவுஸு தான் காட்டுது. நம்ம ஃபிலிக்ஸ் டெட் ஆகிட்டானுங்கிற மாதிரி ஃபிலிக்ஸோட பாடியோடையே கரெக்டாக ஜாக் லீ முன்னாடி என்ட்ரு ஆகுறான். லீ இப்படி ஹாலில் உட்காந்துருந்தவன் என்னாச்சு, ஏன் இப்படி பிளட்டு வந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜாக்கை நோட் பண்ணால், ஜாக் அப்படியே அந்த பிளேஸில் நீல் டவுன் போட்டபடி பயங்கரமாக கதிரியல்டம். ஜாக்குக்கு பேக் சைடில் இருக்க ஃபிலிக்ஸோட பாடியை நோட் பண்ணிவிட்டு ஷாக் ஆகி, ஃபிலிக்ஸ் உனக்கு என்னாச்சுங்கிற மாதிரி கரெக்டாக ஃபிலிக்ஸை வந்து லீ ஹக் பண்ணப்படி நோட் பண்ணுறேன். இந்த மாதிரி நோட் பண்ணேன், என் ஃபிலிக்ஸை யாரடா இந்த மாதிரி பண்ணதுங்கிற மாதிரி லீ பயங்கரமாக கதறி அழுடம். இதுக்கெல்லாம் காரணம் டேக்கிட்ட இந்த மாதிரி ஃபிலிக்ஸ் ப்ராப்ளம் பண்ண போய் அந்த பிளேஸில் ஜேகே சுகாவும் என்றாகி ஜேகே சுகா 2 பேரும் சேர்ந்து உன் பிரதரை கில் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நான் அப்போவே சொன்னேன். டேயை விட்டு அவனை மூவ் ஆன் பண்ணிவேன்னு நீ கேட்கவே இல்லை. ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டா எல்லாம் முடிஞ்சிடும், நீங்கள் 2 பேருமே திங்க் பண்ணீங்க. அவன் திங்க் பண்ணால் ஃபோர்ஸ் பண்ணி அவனை எடுத்துக்க ட்ரை பண்ணான். இப்போ இந்த வேல்டை விட்ட போயிட்டான். அந்த ஜேகேயும் சுகாவும் சேர்ந்து ஃபிலிக்ஸை கில் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி என் 2 ஐஸாலேயே நோட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சுகாவும் ஜேக்கையும் அடிச்சிருப்பாங்களா அந்த மூமெண்ட்டை வர அவன் வீடியோ எடுத்துருப்பாங்களா அது அப்படியே லீக்கிட்ட காட்டுறான். அந்த மாதிரி காட்டுனா அந்த மொபைலை உடச்சி போட்டுட்டு அதே பிளேஸில் தானடா நீ இருந்திருக்க, ஏன்டா என்னோடய ப்ரெட்டரை நீ சேவ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நான் அந்த பிளேஸ்க்குள்ள என்ட்ராக சொல்லி ஃபிலிக்ஸ் டெட் ஆகிட்டான், இதுனா அவன் டெட் ஆனதுக்கப்புறம் உள்ள வீடியோ கேட்சப் தான் அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம ஜாக்கு சொல்லிவிட்டு அப்படியே அங்கேருந்து நேராக அவனுக்குன்னு ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூமுக்கு போனோம். லீ இப்படி தன்னோட பிரதர் என்ன கேட்டாலும் அதை ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக அவன் கேட்குறது எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருந்த பிரதர் இப்போ தான் முன்னாடி டெட்டாக இருக்கிறத பார்த்துட்டு, ஜேகே உன்னை சும்மா விட மாட்டேன், அந்த டேக்காக தானடா என்னோட பிரதரை இந்த மாதிரி கில் பண்ணீங்க, கண்டிப்பாக உங்கள் அந்த டே உங்கள் 2 பேருக்கும் பக்கத்தில் இருக்க மாட்டான். எப்படி என்கிட்டேருந்து என் பிரதரை மூவ் ஆன் பண்ணிங்களோ அதே மாதிரி உன்னோட பிரதரை உன் கண்ணு முன்னாடியே நான் மூவ் ஆன் பண்ணி காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக லீ இந்த மாதிரி கட்டுனா ஜாக்குமே ஃபிலிக்ஸ் ரிட்டர்ன் மூமெண்ட்டில் ரொம்ப ஒரு மாதிரி பெயினான பொசிஷன்லேயும் ஒரு மாதிரி க்ரை பண்ண பொசிஷனில் இருந்தால் இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜேகே சைடு தான் கட்டுது. இப்போ கரெக்டாக அந்த ரூம்குள்ளே என்ட்ரானா டே வந்து பெட்டில் அமைதியாக உட்காந்துருக்காரு. டேயோட ஐஸ்லாம் அப்படியே லைட்டாக டியரி வருமா அந்த மாதிரி டியரி வேண்டாம். ஜேகே அப்படியே டே பக்கத்தில் வந்து உட்காரவும் டே வந்து ஜேகே பாட்டுடோடையே பெட்லேருந்து எழுந்துக்கலாங்கிற மாதிரி ட்ரை பண்ணோம். டேயை புஷ் பண்ணி ஜேகேயோட டைஸில் உட்கார வைக்கிறாரு. என்னாச்சு டேமா, ஏன் இந்த மாதிரி ரூம்குள்ளே இருக்கிற? 2 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு, நீ ரூமை விட்டு வெளியே வருவேன் நாங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா, எதுக்கு ஒன்று நீயே கஷ்டப்படுத்துகிற? அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, அங்கே எதுவுமே நடக்கலை, ஏன் இந்த மாதிரி நீயே திங்க் பண்ணுற? டேயாங் இங்கே மாமா பாரு, மாமா என்ன சொன்னாலும் கேட்பல நீ, என்னால் எதையுமே கேட்க முடியாது, என்னை முதல்ல விடு, ஏன் இந்த மாதிரி ஆர்குமெண்ட் பண்ணுற, என்னை முதல்ல விடுனுங்கிறோம்ல, இந்த மாதிரிலாம் என்னை பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி ஜேகேயோட டைஸில் வந்துட்டு எழுந்துக்கலான்ங்கிற மாதிரி ட்ரை பண்ணால் ஜேகே இன்னுமே டையை கிரிப்பாக பிடிச்சபடி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. உனக்கு ஃபீலிங் இருந்துச்சு, க்ரை பண்ணி அழணும்னு தோணுச்சுன்னா நீ சத்தமாக க்ரை பண்ணி அழு, ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற மாரி டேக்கிட்ட உன்னோட ஃபீலிங்ஸை மொட்டையும் கொட்டி தீட்டுருங்கிற மாதிரி டேக்கிட்ட இந்த மாதிரி நம்ம ஜேகே சொன்னால் நம்ம டே வந்து எதையுமே பேசாமல் ஜேகேயோட ஃபேஸை நோட் பண்ணிட்டு இருந்தா எனக்கு நல்லாவே புரியுது, உன்னோட பெயினை சொல்லி அழுதுரு அப்படிங்கிற மாதிரி டேக்கிட்ட இந்த மாதிரி பேசுனா டே வந்து ஒரு எமோஷ்னலாக ஜேகே சொன்ன மாதிரி கதறி அழ ஆரம்பிச்சிட்டாரு. அந்த மூமெண்ட்டை எதையுமே என்னால் மறக்க முடியல மாமா, எனக்கு அது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரிப்பீட்டட் ஆகுது அந்த மூமெண்ட்ஸ், அவன் என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி அந்த வேர்டை சொல்லி பயங்கரமாக ஃபிலிக்ஸ் பண்ண ஒவ்வொரு மூமெண்ட்டையும் சொல்லி பயங்கரமாக கதறி அழுறாரு. அந்த மூமெண்ட்டு இப்போ கூட ஐஸை க்ளோஸ் பண்ண எனக்கு திங்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி டெத் ஆகணும் போல் அளவுக்கு எனக்கு ஃபீலிங்ஸ் வருதுங்கிற மாதிரி கத்தி அழுற சவுண்டு எல்லா பாய்ஸ்க்குமே கேட்குது. ஜேகே மீட்டையோட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ண போயிடு, சரி ஓகே அதுக்கெல்லாம் இந்த அளவுக்குலாம் திங்க் பண்ணாத, இதெல்லாம் ஒரு பேட் ட்ரீம் மாதிரி, அதெல்லாம் மறந்துடணும் அப்படிங்கிற மாதிரி டேயோட ஹேரை ரப் பண்ணபடி டே லைட்டாக கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே டைம் ஸ்கிப் ஆகுமா, டே ஜேகேயோட டைஸ்லேயே ஸ்லீப் பண்ணிகிட்ருக்காரு, க்ரை பண்ண மூமெண்ட்லேயே ஸ்லீப் பண்ணியிருப்பாரு.
இன்னுமே ஸ்லீப் பண்ணிட்டு இருக்க மூமெண்ட்டாக நம்ம சுகா நோட் பண்ணிட்டு, என்ன பண்ண போகிற ஜேகே? எனக்கிட்டே இந்த மாதிரி ரூம்குள்ளே இருக்கிறது சுத்தமாக பிடிக்கல. அவன் ஃபர்ஸ்ட் டைம் ப்ராப்ளம் பண்ண சொல்லி அவனை பனிஷ் பண்ணியிருந்தா என்கிட்ட இந்த மாதிரி இப்படி அவனே லாக் பண்ணியிருக்க மாட்டான். என்ன பண்ணலாம்? நான் என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன்னா, இவனை நான் வந்து ஒரு பார்ட்டி ஹால் மாதிரி ரெடி பண்ணி, இப்போது இந்த பிளேஸில் ஜின்ஹயாங்க்கு பர்த்டே வருதுல்ல, அந்த பர்த்டே ஃபங்க்ஷனை நம்ம எப்போதும் ஹவுஸில் செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த டைம் ஹவுஸில் செலிப்ரேட் பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக டேக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பிளேஸ், ஒரு பீச் சைட் மாதிரி இருக்கிற பிளேஸ்க்கு போவோம். அங்கே அவன் போனான்னா இங்கே இருக்கிற பிளேஸ் எல்லாத்தையும் மொத்தமாக மூவ் ஆன் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற பிளேஸில் ப்ளே பண்ணி விளையாடையும் ஆரம்பிப்பான், பார்ட்டியும் என்ஜாய் பண்ணுவான். அப்புறட்டே கொஞ்சம் நார்மல் ஆகிடுவான். என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ஜேகே இந்த மாதிரி சுகா கிட்ட சொன்னால், நீ சொல்லிட்டும் கரெக்டு தான், நம்ம பர்த்டே ஃபங்க்ஷனை அந்த மாதிரியே ரெடி பண்ணலாம், நான் அந்த ஒர்க் எல்லாத்தையும் ரெடி பண்ணுறேனுங்கிற மாதிரி சுகா அங்கேருந்து போவார். அந்த மாதிரி பண்ணால் இப்போ இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. பாய்ஸஸ் எல்லாருமே அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு ஒரு பீச் சைடுக்கு தான் கிளம்புறாங்க. டேக்கிட்ட வந்து சுகாவை வந்து சொல்கிறாரு. ஆனால் நம்ம டே வந்து ரூமை விட்டு வெளியே வரவே மாட்டேனுங்கிற மாதிரி ஸ்ட்ரகிள்மெண்ட் பண்ணால் ஜிமினா கரெக்டாக அந்த ரூம்குள்ளே என்ட்ராகி டேயோட ட்ரெஸ்ஸஸ்ஸு, திங்ஸு, ஜுவல்ஸு எதெல்லாம் டேக்கு தேவைப்படுமோ அது எல்லாத்தையும் எடுத்து லக்கேஜில் பேக் பண்ணபடி வெளியே போனால், ஏன் திங்ஸை நீ ஏன்டா எடுத்து போகிற, அதான் உங்ககிட்டயே நிறைய இருக்கே அப்படிங்கிற மாதிரி டே கட்டுனா அந்த ரூமில் ஜிமினாவை கிராஸ் பண்ணபடி நம்ம ஜேக்கு என்ட்ராகிறாரு. மாமா நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா? ஹயாங் என்னை கூப்பிட்டாரு, வரலை. ஜிமினா என்னை கூப்பிட்டான், வரமாட்டேன் சொன்னதுனால, பேரண்ட்ஸ் என்னை ஃபோர்ஸ் பண்ணியும் நான் வரலன்னு சொன்னதுனால நீ டேரெக்டாக என்ட்ரா இருக்கியா? யார் என்ன சொன்னாலும் சரி, நான் ரூமை விட்டு எங்கேயும் வரமாட்டேன் அப்படிங்கிற மாரி ஜேகே பாட்டு பயத்துலேயே இந்த மாதிரி நம்மகிட்டே பேச சுகா அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே போனால், இங்கே பாரு நான்டா சொல்கிறேன்ல, எனக்கு இங்கேருந்து வர பிடிக்கல, நான் ரூம்குள்ளே தான் இருப்பேன், என்னை எங்கேயும் ஃபோர்ஸ் பண்ணாட அப்படிங்கிற மாரி இந்த மாதிரிட்டே ஆர்கியூமெண்ட் பண்ணுறாரு. ஜேகே அப்படியே ப்ராடக்ட்லேயே தூக்குனா ஜேகே பயங்கரமாக அடிக்கிறாரு. என்னை எங்கேயும் தூக்கிட்டு போகட்டா, என்னை எங்கேயும் தூக்கிட்டு போகட்டா, ரூமை விட்டு வெளியே கூட்டிகிட்டு போகட்டா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஜேகே கிட்ட பயங்கரமாக ஆர்கியூமெண்ட் பண்ணால் ரூமை விட்டு வெளியே வர மூமெண்ட்டுக்கு டேயோட ஐஸ்லாம் பயங்கரமாக கூசுது. ஒரு டார்க்காக அந்த இருட்டு ரூம் மாதிரி ஒரு டார்க் ரூம்குள்ளே இருந்த மாதிரி தான் டேயோட ரூம்குள்ளே இருந்திருப்பார். இப்போ ஒரு மாதிரி பயங்கரமாக வெளிச்சமாக்குற மூமெண்ட்டுக்கு டேயோட ஐஸ்லாம் ஒரு மாதிரி கூசுகிற மூமெண்ட்டுக்கு ஜேகே டைட்டாக ஹேக் பண்ணபடி ஃபேஸை ஜேகேயோட ஜெஸ்கிட்ட வச்சு ஃபுல்லாக மறைக்கிறாரு. இந்த மாதிரி மறைச்சான் டே இந்த மாதிரி பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜேகே கரெக்டாக டேயை காரில் கொண்டு வந்து ஜேகே பக்கத்துலேயே உட்கார வைக்கவும் காருக்குள்ளே உட்காந்துட பாட்டுட்டு ஷாக்கானா டேக்கி அந்த சைடு சுகா, டேக்கி இந்த சைடு ஜேகே, நடு சென்ட்ரலில் டேங்கிற மாதிரி ஃபேமிலி எல்லாருமே இப்போ ஒரு காரில் அந்த பிளேஸில் இருந்து நேராக அந்த பீச் சைடுக்கு கிளம்புறாங்க. இந்த மாதிரி கிளம்புனா இந்த நியூஸ் ஜாக் மூலியமாக லீக்கு வருடம். இந்த மாதிரி ஃபீலிக்ஸை கில் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த டேயை ஏதோ சேஞ்ச் பண்ணணும்னு திங்க் பண்ணி எல்லோரும் ஃபேமிலியாக ஒன்றா சேர்ந்து அந்த பீச்சுக்கு போகிறாங்களாம் அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்கிறது கேட்டு அதே பிளேஸில் அந்த டேயை நான் கில் பண்ண போகிறேன். இப்போ இந்த டைம் கண்டிப்பாக அந்த டேயை விட மாட்டேன். டே ஹவுஸை விட்டு வெளியே வந்துட்டாம்ல, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு முன்னாடியே நம்ம டேயை கில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம லீயும் ஜாக்கும் பேசிகிட்டு இருந்தான். கண்டிப்பாக அந்த டேயை நீ கில் பண்ணாட்டாலும் நானே கில் பண்ணிடுவேங்கிற மாதிரி ஜாக்கும் இந்த மாதிரி பேசிட்டு கரெக்டாக இவங்க எந்த பிளேஸ்க்கு வந்துருக்காங்களோ அந்த பிளேஸ்க்கே வேண்டாம் கார் கரெக்டாக பீச் சைடுக்கு வந்துட்டு அவங்க ஸ்டே பண்ணுற ஹோட்டலுக்கு வந்துருச்சு. ஆனால் டே வந்து காரை விட்டு இறங்க மாட்டேங்கிற மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. அப்போ கூட நம்ம ஜொங்குக்கிட்டேயே புஷ் பண்ணி ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் பிராடாஸ் டெல்லி தூக்குனபடி நடக்கிறாரு. இப்போ நம்ம டேயை கரெக்டாக டே ஜொங்குக்கு அப்புறம் நம்ம பாய்ஸஸ் எல்லாருக்கும் தனியாக ரூம் இருக்குது. டேக்கும் ஜொங்குக்குன்னா ஒரே ரூம் நம்ம ஜங்குக்கு புக் பண்ணியிருப்பார். ஓகே, டேயும் ஜங்குக்கு ஒரே ரூமில் ஸ்டே பண்ணுற மாதிரி அந்த ரூம்குள்ளே கரெக்டாக டே கொண்டு வந்து பெட்டில் உட்கார வச்சாங்க. டே அப்படியே நம்ம ஜேகே நோட் பண்ணபடி நம்ம டே டோரையும் பார்க்குறாரு, ஜேக்கையும் பார்க்குறாரு, விண்டோ வழியாக பீச் சைடையும் பார்க்குறாரு. பீச் சைடில் அந்த கடல் அலைகள் அப்படியே மணலில் மோடுற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜேகே பாட்டு நர்வஸ் ஆகிட்டு இருந்த நம்ம டே நேராக விண்டோ கிட்ட வந்துட்டு அந்த பீச்சை நோட் பண்ணுறாரு. நல்லா ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கிற அந்த வாட்டர்ஸ் அப்படியே ஒயிட் கலரில் இருக்க சாண்டல் அந்த மணலில் பாட்டு மறுபடியும் உள்ளே போகிற மூமெண்ட்டும் அந்த சவுண்ட்ஸ்லாம் கேட்டு டேயோட ஃபேஸில் ஆட்டோமேட்டிக்காக லைட்டாக ஒரு ஸ்மைல் வருது. இதை நம்ம ஜேகே நோட் பண்ணிவிட்டு டேக்கு பேக் சைடில் வந்து டேயை பேக்கப் பண்ணபடி ஏன்னா பேபி
பீச்சை பார்த்ததோடையே பீச்சில் போய் அந்த வாட்டரில் ப்ளே பண்ணணும்னு திங்கிங் வந்துருச்சா என்ன? ஹா மாமா, இங்கேயே நீ என்னை கூட்டிகிட்டு வந்துருக்க? ஏன் உன்னை நான் எங்கே கூட்டிகிட்டு போகிறதான்னு நினச்சேன்? உனக்கு பிடிச்ச மாதிரி பிளேஸ் கூப்பிட்டு வந்துட்டேன்னு நீ சேஞ்ச் ஆவ. நான் சேஞ்ச் ஆகணுமா? ஆமாம், நீ சேஞ்ச் நிறைய ஆக வேண்டியது இருக்கு. இப்போ வாட்டரில் பாட்டதோட உனக்கு ப்ளே பண்ணணும்னு தோணுது. ஆ போகலாமா? நீங்கள் நானும் மட்டும் அங்கே? ஆ இல்லை, நான் வரலை. அதான் விண்டோ கிட்ட நின்று இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறல, பக்கத்துலேயே போய் உன்னோட க்யூட்டான இந்த ஃபீட்டை வச்சு அந்த வாட்டரில் டச் பண்ணி ப்ளே பண்ணி விளையாடு வா அப்படிங்கிற மாரி. டே அப்படி ப்ராடஸ்ட்டில் தூக்குனா மாமா நான் வரல அப்படிங்கிற மாரி. இந்த மாதிரி கட்டுனா இந்த மாதிரி தூக்கிட்டு போகிறத மற்ற பாய்ஸஸ் நோட் பண்ணோம். மற்ற பாய்ஸஸுமே கரெக்டாக நம்ம ஜேகே ஃபாலோ பண்ணபடி நேராக கீழே இறங்கி வராங்க. இந்த மாதிரி கீழே இறங்கி வேண்டாம், கரெக்டாக அந்த பீச் சைடில் வாட்டர்கிட்ட வந்துட்டு கரெக்டாக அந்த கடல் அலை அடிச்சிட்டு இருக்குதுல, அதில் கொஞ்சம் ஆழமாக இருக்கிற பிளேஸில் வாட்டருக்குள்ளே கொண்டு வந்து நம்ம ஜேகே விட்ட மூமெண்ட்டுக்கு டக்குன்னு நம்ம வந்து வாட்டருக்குள்ளே ஃபுல்லாக முங்கி ஜேகே வேர் பண்ணியிருக்க டிஷர்ட்டை கிரிப்பை பிடிச்சபடி மேலே எழுந்துக்கிறாரு. என்னடா பண்ணுற நீ, எடுக்கிற எப்படி என்ன விட்டா அப்படிங்கிற மாதிரி. ஜேகே நோட் பண்ணால் இந்த மாதிரி வாட்டரில் அப்படி ஸ்விம் பண்ணுற மாதிரி நீந்திட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டாரு. அந்த வாட்டர் ஸ்பாட்டோட அதுக்கிட்ட ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாத்தையும் மறந்து ஜேக்கையும் விட்டுட்டாரு. அந்த பிளேஸில் அப்படியே ஸ்விம் பண்ணுறது ஜம்ப் பண்ணுறதுங்கிற மாரி ப்ளே பண்ணி விளையாண்டாம். நம்ம ஜிமினா இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு மேலே வாட்டர் தெளிக்க ஜிமினா மேலே வாட்டர் தெளிக்கணுங்கிற மாரி க்யூட்டாக ப்ளே பண்ணுறாங்க. பாய்ஸஸ் எல்லாருமே அப்படியே அந்த வாட்டருக்குள்ளே நின்ற பொசிஷன்லேயே பாலெல்லாம் வர த்ரோ பண்ணி அந்த பிளேஸில் என்னென்ன கேம்ஸ்லாம் விளையாட முடியுமோ எல்லா கேம்ஸையும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாண்டான். ஒரு மாதிரி நர்வஸ் இல்லை, நான் வரமாட்டேன், நான் இது பண்ண மாட்டேன்னு பேசிகிட்டு இருந்துட்டு ஸ்மைல் பண்ணப்படி ஜாலியாக சிரிக்கிற மூமெண்ட்டை சுகா நோட் பண்ணிவிட்டு, நீ சொன்ன மாதிரி அவன் இருந்த பிளேஸை மாற்றினதோட கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டான். இன்னும் ஒரு 1 டே இங்கேயே ஸ்டே பண்ணுவோம், அவன் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பிளேஸுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தால் ஜாலியாக பாய்ஸஸ் கூட ப்ளே பண்ணப்படி அந்த பீச் சைடில் இருக்கிற ஐஸ்கிரீம்ஸ் மற்ற திங்ஸஸ் எல்லாத்தையும் ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்கிற திங்ஸஸ் எல்லாத்தையுமே வாங்கி சாப்பிட்டபடி என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்களா. இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா நைட் அதே பீச் சைடில் அப்படியே மூன் லைட் அடிக்கிற பிளேஸில் ஜின்னுக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. பர்த்டே ஃபங்க்ஷன் செம்ம கிராண்டாக இருக்குது, நிறைய பர்சன்ஸ் வந்திருக்காங்க. வந்து இந்த மூமெண்ட் எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருந்த மூமெண்ட்டெல்லாம் பிரேக் ஆகி அந்த பிளேஸில் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிவிட்டு பாய்ஸஸ் கூட பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்க மூமெண்ட்டை தூரத்தில் இருந்தே ஜாக்கும் லீயுமே நோட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நோட் பண்ண இந்த மாதிரி ஜிமினா கிட்டேயும் மற்ற பாய்ஸஸ்கிட்டையும் ப்ளே பண்ணபடி விளையாண்டபடி ரன் பண்ண வேகத்திலே ஓடி வரவர் ஆப்போசிட்டில் இருக்க ஜேகே மேலே வந்து விழ ஜேகே டேயோட ஹிப்பை கிரிப்பாக பிடிச்சபடி, என்ன எல்லாருக்கிட்டையும் ப்ளே பண்ணி விளையாடுற, மாமா கூடயும் ஏதாவது ப்ளே பண்ணி விளையாடலாமே, நம்ம 2 பேரும் ஏதாவது கேம் விளையாடலாமா, நைட்டு டைம் வேறு, அப்படி கொஞ்சம் பீச் சைடு ஓரமாக நடந்து வாக் போயிட்டு ஏதாவது ப்ளே பண்ணுவோமா, அதெல்லாம் முடியாது போ அப்படிங்கிற மாதிரி எங்கே 2 மூவ் பண்ணணும். டேயோட இப்போ கிரிப்பை பிடிக்கிறாரு. கேக்கு வெட்ட இன்னும் டைம் இருக்குது, நம்ம 2 பேரும் சேர்ந்துங்கிறன்னு போகலானுங்கிற மாரி அப்படியே அந்த பிளேஸில் கடல் அலைகள் அடிக்கிற அந்த பிளேஸ்லேயே அந்த கடற்கரை ஓரமாகவே கூட தனியாக சிங்கிளாக இவங்க 2 பேர் மட்டும் அந்த பிளேஸில் இருக்கிற மாதிரி அப்படியே ரொம்ப அமைதியாக நடந்து வருவாங்களா, இந்த மாதிரி நடந்து வேண்டாம். இந்த பிளேஸில் சிங்கிளாக வந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜாக்கும் லீயும் ரொம்ப ஹாப்பியாகி ஜேக்கி முன்னாடியே கேள் பண்ணணுங்கிற மாதிரி கரெக்டாக கன்னை ரோல் பண்ணால் ஜேக்கியும் ப்ரொடெக்ட் பண்ணபடி அவங்களுக்கு பேக் சைடில் மார்க்கும் மற்ற பாடி கார்ட்ஸும் கரெக்டாக அரேஞ்ச் ஆகுறாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் அவங்கள விட்டு ஒரு கேப் விட்டுட்டு இந்த பாடி கார்ட்ஸ் அரேஞ்ச் ஆகுறத நம்ம திரும்பி பார்ப்பாரா. அந்த மாதிரி பார்த்தா டக்குனு டேயோட ஃபேஸை ஜேகே ஆப்போசிட் பக்கமாக திரும்புகிறாரு. நீ ஏன் கூட இருக்கிற, என்னை மட்டும் நோட் பண்ணு, உனக்கு பின்னாடி முன்னாடி என்ன இருக்குங்கிறதுலாம் நோட் பண்ணாடு அப்படிங்கிற மாதிரி டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி ஏதோ ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி டேக்கு ஃபீட் பண்ணி விட்டபடி நம்ம ஜேகேயுமே சாப்பிட்டபடி கூட ஜாலியாக பேசினபடி நடக்கிறாரு. டேயுமே ஜேகேயோட ஹிப்பை கிரிப்பை ஹோல்ட் பண்ண பொசிஷன்லேயே ஒரு ஹக்கான மூமெண்ட்லேயும் ஜேகே கூட பேசிக்கிட்டே நடக்கிறாரு. இந்த மாதிரி நடந்தால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மூமெண்ட்டை மட்டும் மறக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் நார்மலாக நம்மக்கிட்ட பேசுகிறானுங்கிற மாதிரி ஜேக்கையும் திங்க் பண்ணபடி டைம் ஆயிடுச்சு, கேக் கட் பண்ணுற பிளேஸ்க்கு போகணுங்கிற மாதிரி கரெக்டாக கேக் கட் பண்ணுற பிளேஸ் கூப்பிட்டு வராரு.
ஜின் அப்படியே கேக் முன்னாடி நிற்கிறாருங்க. பாய்ஸஸ் எல்லாருமே கிளாப் பண்ண பொசிஷன்லேயே சாங் ப்ளே பண்ணுறாங்க. ஜின்னுமே கேண்டில்ஸை ஊடி கேக்கை கட் பண்ணி ஆரம்புக்கு அவங்க பேரண்ட்ஸ்க்கு மற்ற பாய்ஸஸ்க்கு எல்லாத்துக்குமே ஃபீட் பண்ணி விட்றாரு. அவங்களுமே சாப்பிட்டுட்டு நம்ம ஜின்னுக்கு ஃபீட் பண்ணி விட்றாங்க. இந்த மாதிரி பர்த்டே ஃபங்க்ஷன் ரொம்ப கிராண்டாக செமையாக இருக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு டே அப்படியே பீச் சைடு மணலில் அமைதியாக உட்காந்துருக்காரு. டே உட்காந்துருக்க மூமெண்ட்டை நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு டேடா அவ்வளோ பேரும் தேடுறாங்க. டே யார்கிட்டையும் எதையுமே சொல்லாமல் தனியாக அந்த கடற்கரை மணலில் உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தா தேடிட்டு இருந்த பர்சன்ஸில் எல்லாருமே டே எங்கேனுங்கிற மாதிரி தேடிட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு ஜேகே மட்டும் டே இருக்கிற பிளேஸ்க்கு கரெக்டாக வராரு. இங்கே என்ன பண்ணுற, உன்னை எல்லோரும் அங்கே தேடிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி டே பக்கத்தில் உட்காண்டா, அம்மா எனக்கு இந்த பீச் சைடு இந்த பிளேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஹயாங்கோட பர்த்டே ஃபங்க்ஷனை நீ பாட்டல, ஆமாம் செமையாக இருந்துச்சுல, எனக்கு உனக்கு எனக்கும் இதே மாதிரி உனக்கு இதேமாரி பர்த்டே ஃபங்க்ஷனை ரன் பண்ணணுமா, கவலைப்படாத, இதேமாரி செம்ம கிராண்டாக இதே பிளேஸில் நான் உனக்கு ரெடி பண்ணியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொன்னான். அண்டே இல்லை மாமா, பிறகு உனக்கு என்ன பண்ணணும், இல்லை இதேமாரி பீச் சைடில் நைட்டு டேட்டில் நீயும் நானும் மேரேஜ் பண்ணிக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பேபி இப்போ வேணாலும் சொல்லு, சின்ன ஸ்டேஜில் மூவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம 2 பேரும் அதில் போய் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே கலாய்க்க டே டென்ஷன் ஆகி ஜேகே அடிக்கிறாரு. சரி டென்ஷன் ஆகட்ட இந்த மாதிரி பிளேஸில் டானியை நான் மேரேஜ் பண்ணிக்கணுமா, அதுவும் நைட்டு டைட் இல்லையா, நைட்டு டைட்டில் இதுனா நல்லா வியூவாக ரொம்ப அழகாக இருக்குது, மார்னிங் டைட்டில் பண்ண அந்த அளவுக்கு இருக்காது அப்படிங்கிற மாரி சொல்லவும், எனக்கு இந்த பிளேஸில் தான் நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கணும்னு திங்காக இருக்குது, மேரேஜை மார்னிங் வச்சுப்போம், ரிசப்ஷனாக நைட்டு வச்சுப்போம், எப்படி அப்படிங்கிற மாரி இப்படி கேட்க, அப்போ இந்த மாமனை மேரேஜ் பண்ணிக்க ரெடி, நெக்ஸ்ட் டே வேணா மேரேஜுக்கான ஒர்க்கை பண்ணலாமா, மாமா நான் காலேஜ் தெரியும் என் செல்லம் காலேஜ் ஸ்டடி முடிஞ்சதுக்கப்புறம் தான் மற்ற ஒர்க்கை பண்ணுவேன்ருக்கு, கண்டிப்பாக காலேஜ் ஸ்டடி முடியட்டும்ங்கிற மாரி டேயோட ஃபோர்கட்டில் கிஸ் பண்ணபடி, இதே மாதிரி தான் மேரேஜ் செட்லாம் பண்ணணுமா, இதே மாதிரி தான் அந்த மேரேஜ் செட்டப் எல்லாத்தையும் பண்ணி இந்த பிளேஸில் தான் நீ மேரேஜ் பண்ணிக்க போறியானுங்கிற மாரி டேட்டை திரும்பவும் கேட்குறாரு. ஆமானுங்கிற மாதிரி டே சொல்லவும் ஜேகே ஸ்மெல் பண்ணபடி, சரி ரொம்ப டைம் ஆயிடுச்சு நம்மளை தேடுவாங்கங்கிற மாரி டேயை ப்ராடஸ்டலே தூக்குனபடி கொஞ்சம் தூரமாக உட்காந்துருக்கிட்டே தூக்கிக்கிட்டு கரெக்டாக அந்த கேக் கட் பண்ண பிளேஸ்க்கு டே ஃபுல்லாக டயர்டில் ஸ்லீப் ஆகிருக்காரு ஜேகேவோட ஹேண்ட்ஸ்லேயே. சுகாடா டேயை பாட்டியாடா அப்படிங்கிற மாதிரி கேட்டவும், சத்தமாக பேசாத, டே ஸ்லீப் பண்ணுறான் அப்படிங்கிற மாரி சொல்லவும், பேபி மாதிரி ஜேகேயோட ஹேண்ட்ஸில் டே ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு பாய்ஸஸ் எல்லோரும் இவனை காங்களான்னு சொல்லிட்டு நாங்கள் பதட்டத்தில் தேடிட்டு அலைஞ்சா இவன் எங்கே இருந்தான் அப்படிங்கிற மாரி சொல்லவும், அவனுக்கு இந்த மாதிரி பிளேஸில் மேரேஜ் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி டே சொன்ன மூமெண்ட்டை அப்படியே மற்ற பாய்ஸஸ் அவ்வளோ வெட்டியே சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு பண்ணிட்டா போச்சு, நெக்ஸ்ட் டே ரெடி பண்ணிடலாமாங்கிற மாதிரி பாய்ஸஸ் கேட்க, அவன் காலேஜ் ஸ்டடி முடிஞ்சதுக்கப்புறம் தான் மேரேஜ் பண்ணிப்பானா, அதுக்கு முன்னாடி பண்ணிக்க மாட்டானா, அதை தண்டி வெயிட் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி, சரி டைம் ஆயிடுச்சு வாங்க எல்லோரும் ஸ்லீப் பண்ணலாங்கிற மாதிரி டே ஹேண்ட்ஸில் வச்ச பொசிஷன்லேயே பாய்ஸஸ் எல்லோரும் அவங்கவுங்க ரூமுக்கு வந்துட்டான். ஜேகேயுமே அவங்க ஸ்டே பண்ணுற ரூமுக்கு வராரு. டேயை பொறுமையாக பெட்டில் படுக்க வச்சபடி, நீ சொன்ன மாதிரியே உன்னோட மேரேஜ் நம்ம மேரேஜை நான் இதே பிளேஸில் ரொம்ப கிராண்டாக ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி டேயோட ஹேண்ட்ஸில் கிஸ் பண்ணபடி டேக்கு பக்கத்துலேயே பெட்டில் படுக்கிறாரு. எங்கள் டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகுது. பாய்ஸஸ் எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. டேயுமே அவங்க கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுறாரு. டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ இங்கேருந்து கிளம்பி பாய்ஸஸ் எல்லாருமே ஹவுஸுக்கு வராங்க. ஹவுஸ்க்குள்ள என்ட்ரானதோட ஒரு மாதிரி டென்ஷனாக இருந்த டே இப்போ கொஞ்சம் இந்த டென்ஷன் மூமெண்ட்ன்றதெல்லாம் மறந்துட்டு எப்போது மாதிரி பாய்ஸஸ் கிட்ட பேசிக்கிட்டு ஒர்க் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே காலேஜுக்கு கூட ரெடி ஆகிட்டாரு. இப்போ அப்படியே ஒரு 1 வீக் போகுது. டே எப்போது மாதிரி நார்மலாக காலேஜுக்கு போகிறாரு. பாய்ஸஸ் எல்லாருமே அவங்க ஒர்க்கை பண்ணிகிட்ருக்காங்க. லீயோட பிளேஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணத எல்லாத்தையுமே நம்ம பாய்ஸஸ்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. இதுதான் லீயோட பிளேஸ், லீயோட சீக்ரெட் பிளேஸ்க்குள்ளே இந்த மாதிரி இந்த ஒரு பிளேஸ் வழியாக மட்டும்தான் என்ட்ராக முடியும். மற்ற எல்லா பிளேஸ்லையுமே பாடி கார்ட்ஸ் ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. அவன்
டாப்பில் அந்த பில்டிங்கோட டாப்பில் இருக்கிற அந்த ஃப்ளோரில் இந்த ரூமில் தான் அவன் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சினோம். அங்கேருந்து எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண முடிஞ்சிச்சோ அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இனிமேல் நம்ம பாய்ஸஸ்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி காலேஜுக்கு தான் கட்டுறாங்க. காலேஜில் நம்ம ஜிமினாவும் நம்ம டேயுமே காலேஜ் ஒர்க் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஜிமின் என்ன நான் என்னோட மாமாவுக்கு உன்னோட மாமாவுக்கு நான் ஒரு சின்ன திங்ஸு வாங்கி கொடுக்கணுன்னு திங்க் பண்ணுறேன். ஷாப்பிங் மால் போகலாமா அப்படிங்கிற மாதிரி டே இப்படி கேட்க யார் வேண்டாம் நான் போகலாமே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினாவை சொல்லிவிட்டு வீமின் 2 பேருமே காலேஜ் விட்டு டோடா ஹவுஸுக்கு வரதை விட்டுவிட்டு நேராக ஷாப்பிங் மாலுக்கு போகிறாங்க. ஷாப்பிங்கும் பண்ணுறாங்க. ஷாப்பிங் பண்ணிவிட்டு நேராக ஹவுஸுக்கு காரில் வர சொன்னால் டே ஒரு மாதிரி ஹாப்பியான மூமெண்ட்டில் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் ஒரு ஃபுட் ஷாப் இருக்கும்ல அந்த பிளேஸில் ஃபுட்டை சாப்பிட்டபடி என்ஜாய் பண்ணலாமாங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி கேட்க சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் தனித்தனியாக ஃபுட்டை வாங்கி சாப்பிடுவாங்களா இந்த மாதிரி சாப்பிட்டா டே நீ இங்கே இரு ஜிமின் நான் அதை போய் வாங்கிட்டு வரேனுங்கிற மாதிரி ஜிமினா விட்டு கொஞ்சம் தூரமாக அங்கே இருக்கிற ஒரு ஃபுட் ஷாப்பில் ஒரு ஃபுட்டை கேட்குறாரு. அந்த ஃபுட்டையுமே 100% எடுத்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்தா அதை சாப்பிட்டபடி திரும்பினா டேக்கு முன்னாடி கரெக்டாக லீயோட பாடி கார்ட்ஸ் என்ட்ராகிறாங்க. ஹேண்ட்ஸில் கன்னோட இந்த மாதிரி கன்னோட என்ட்ராகிறத பார்த்துட்டு ரொம்ப தூரத்தில் ஜிமினா நிற்கிறத பார்த்துட்டு நம்ம இவங்கக்கிட்ட மாட்டினா பரவாயில்ல ஜிமினாவும் ப்ராப்ளத்தில் சிக்கிறக்கூடாதுங்கிற மாதிரி திங்க் பண்ணி அவங்க டே தான் பிடிக்க வந்துருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஜிமினாவையும் அட்டாக் பண்ண தான் வந்துருப்பாங்களோங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ஜிமினாவை கூப்பிடுறத விட்டுவிட்டு அங்கேருந்து ரன் பண்ணப்படி ஓடுவார். இந்த மாதிரி ஓடுனா டே ஓடுற மூமெண்ட்டை பார்த்துட்டு அந்த பர்சன்ஸ் 5 மெம்பர்ஸ் கிட்ட வந்திருப்பாங்க. அந்த 5 மெம்பர்ஸில் ஒரு பர்சன்ட் ஜாக்காக இருக்கும். இவங்க 5 மெம்பர்ஸுமே கரெக்டாக நம்ம டே துரத்தினபடி ஓடிவிடா அந்த ஸ்ட்ரீட் ஓரத்தில் அந்த ஸ்ட்ரீட்டே ரன் பண்ணபடி ஓடினவர் ஒரு மாதிரி இப்போது நைட்டு டைம்னுங்கிறதுனால சுற்றி ஃபுல்லாக இருட்டாக இருக்கிற மூமெண்ட்டுக்கு அந்த பிளேஸில் யாருமே இல்லாத பிளேஸில் கரெக்டாக நம்மகிட்டே லாக் ஆகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜாக்கு பயங்கரமாக சிரிச்சுட்டு இந்த பிளேஸ்லேருந்து நீ எங்கேயும் தப்பிக்க முடியாது உன்னை இதே பிளேஸில் நாங்கள் கில் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசினா ஜாக் அப்படியே நம்ம டே அட்டாக் பண்ணுற மாதிரி ஜாக்கு கூட 4 மெம்பர்ஸும் கன் ஷூட் ஆகி டெட் ஆகி கீழே விழுறான். இந்த மாதிரி விழுறதை பார்த்துட்டு ஜாக்கு கொஞ்சம் ஷாக் ஆனால் அந்த பிளேஸில் கரெக்டாக ஜேகே என்ட்ரு ஆகுறாரு. இந்த மாதிரி ஜேகே என்ட்ரு ஆகிறத பார்த்துட்டு ஜாக் ரொம்ப கோவமாகி நம்ம டேயை தான் கில் பண்ண ட்ரை பண்ணோம். ஜாக்கோட ஃபீட்டை பாயிண்ட் பண்ணபடி நம்ம ஜேகே ஷூட் பண்ணிவிட்டு நீ ஜிமினா கிட்ட போ அப்படிங்கிற மாதிரி நான் அந்த ஸ்ட்ரீட் ஒரு ஃபுட் ஷாப்பில் தானே ஜிமினா இருக்கிறாரு நீ ஜிமினா கிட்ட போட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டேமே ஆனால் மாமா நீ போன்கிறோம்ல இதுக்கப்புறம் உன்னை யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க அங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி சுகா அங்கே தான் இருக்கிறான்னு அங்கே போனுங்கிற மாதிரி நம்ம டே அங்கேருந்து போக சொல்கிறாரு. டேயுமே ஓகே சொல்லிவிட்டு அங்கேருந்து நேராக ஜிமினா கிட்ட போயிடலான்ங்கிற மாதிரி ஜிமினா கிட்ட ரன் பண்ணபடி ஓடுவாரா அந்த மாதிரி ஓடுனா டே இங்கேருந்து போன மூமெண்ட்டை பார்த்துட்டு உனக்கு என்ன திமிர் இருந்தால் ஃபஸ்ட் டேலேருந்து என் டேயை கில் பண்ண ட்ரை பண்ணுவேன். அந்த ஃபிலிக்ஸ் என்னன்னா என் டேட்டை ப்ளே பண்ண திங்க் பண்ணால் நீ கில் பண்ண திங்க் பண்ணுற. உனக்கு ஃபிலிக்ஸை பிடிச்சிருந்தா உன்னை ஃபிலிக்ஸ் சீட் பண்ணியிருந்தா நீ ஃபிலிக்ஸை தான்டா பனிஷ் பண்ணியிருக்கணும். என் டே கிடையாது. அந்த கேங்ஸ்டர் நீ தான் அவனோட காரை அவங்ககிட்டருந்து வாங்கினான்ங்கிறத இன்ஃபர்மேஷன் போட்டுட்டு என்கிட்ட கொடுத்துட்டான். நான் ஒன்றை தான் அட்டாக் பண்ணணும்னு நினச்சேன் அந்த பிளேஸ்க்கு கிளம்பணும். ஆனால் அந்த ஃபிலிக்ஸ் அதுக்கு முன்னாடி என் டேயை கிட்னாப் பண்ணிவிட்டு அவனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூட்டி போயிட்டான். இன்னைக்கு இதே பிளேஸில் நான் உன்னை கீல் பண்ண போகிறேன். நீ இல்லாமலேயே அந்த லீயாருங்கிறத கண்டுபிடிக்க போகிறேன். டெட் ஆகு. ஃபிலிக்ஸ் கூட சேர்ந்து இந்த வேர்ல்டில் லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியலல்ல ஃபிலிக்ஸ் இருக்கிற பிளேஸ்க்கே போய் உன் லவ்வை இப்போ அவங்ககிட்ட ப்ரூவ் பண்ணு. ஓகேயா ஜாக் அப்படிங்கிற மாதிரி கன்னை ரோல் பண்ணபடி ஜாக்கை ஷூட் பண்ண போனால் ஜாக்கு பயங்கரமாக வில்லட்டனமாக சிரிக்கிறான். ஜாக்கு வில்லட்டனமாக சிரிக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜேக்கி கொஞ்சம் ஷாக் ஆகி என்னடா டெட் ஆக போகிறோன்னு தெரிஞ்சும் சிரிக்கிற என்ன மூவ் ஆன் பண்ண பார்க்குறியா என்ன தசை திருப்ப பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி ஜேக்கி என்ன மாதிரி கேட்டால் நீ என்னடா என்ன கில் பண்ணுறது நானே என்ன கொஞ்சம் ஹவர்ஸில் டெட் ஆகிடுவேன். ஆனால் என்கிட்டேருந்து என்னோடய ஃபிலிக்ஸை நீ பிரிச்சுட்ட நீயும் இந்த சுகவும் சேர்ந்து அதுக்கு ரீசன் அந்த டேயில் தான் என்னோடய ஃபிலிக்ஸ் என்னை விட்டு ரொம்ப மூவ் ஆன் ஆகிட்டான். நான் ஃபிலிக்ஸ் கிட்ட தான் மூவ் ஆன் ஆக போகிறேன் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் டே
இனி உனக்கு எப்போதும் கிடைக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னும் பயங்கரமாக சிரிச்சான். ஜாக்கோட மவுட்லேருந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக பிளட்டாக வருது. இதை பார்த்துட்டு ஜேகே ஷாக் ஆகி என்னடா வளர்ற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், என்ன நினச்சேன், இது டேயை கில் பண்ணதுக்காக நான் போட்ட பிளான் நினச்சியா? லீ போட்ட பிளான் படி இப்போ லீ ஓன்ட்டையே கிட்னாப் பண்ணியிருப்பான். இங்கேருந்து அவன் அதர் கண்ட்ரிக்கே டேயை ஃபோர்ஸ்ஃபுல்லாக கூட்டிகிட்டு போயிடுவான். அந்த பிளேஸில் போய் ஒன்னாலேயும் சரி, அந்த சுகாவாலையும் சரி, உங்கள் ஃபேமிலியில் அத்தனை பர்சன்ஸாலையும் சரி, டேயை சேவ் பண்ணி அவன் சீக்ரெட் பிளேஸ்லேருந்து உங்களால் கூட்டிகிட்டு வர முடியாது. டே லைஃபு அவன் டெத் ஆகிற வரைக்கும் அவன் ஒரு ரூம்குள்ளே வச்சு டேயை லாக் பண்ணி தான் வைக்க போகிறான். டேயை நீங்கள் இத்தோட மறந்துட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி ஜாக்கு பயங்கரமாக சிரிக்கிறத பார்த்துட்டு ஜேகே கன்னை கீழே வச்சுட்டு நேராக ஜாக்கு கிட்ட வந்துட்டு, என்ன சொல்கிறேன்